அணுவுக்குள் அணுவாக அகிலமங்கம் கரந்தம் பரந்தம் நிறைந்தும் இருக்கின்ற பரம்பொருளை பணிந்து உலகமங்கம் பரந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். பேசு பொருளால் கருத்துக்களை வாதக்களமாக்கி உங்களுடைய செவிக்கு விருந்தளிக்கின்ற டான் டிவியினுடைய பட்டிமண்டப நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் இனிவில் தமிழ்ச்சங்க சமூகத்தினராகிய நாங்கள் பெருமகிழ்வடைகின்றோம். எங்களுடைய தமிழ்ச்சங்க பட்டிமன்ற அணி சமூகம் சார்ந்த விடயங்கள், இலக்கியம் சார்ந்த விடயங்கள் என பல விடயங்களை பேசுபொருளாக்கி உங்களுக்குரியதான கருத்துக்கு விருந்தளித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இன்றைய இந்த பட்டிமண்டபமும் எங்களுடைய வாழ்க்கையுடன் இணைந்த ஒரு பொருளை இன்றைய பேசுபொருளாக கொண்டு நகர்த்த இருக்கின்றது. இந்த உலக இயக்கத்திலே இயற்கையின் வழியில் அதனுடைய பிறப்பு, அதனுடைய நடப்பு என அத்தனையும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பயணத்திலே அன்பு என்பது தவிர்க்க முடியாத ஒரு அடையாளம். உயிர் இயற்கை புணர்தல், இயற்கை பிறப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற அதனுடைய பாதையிலே அன்பு இணைப்பு, அன்பின் வலியது உயர்நிலை என்கின்ற அந்த பாதையிலே பயணம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு அடையாளமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அது சைவத்திலே அன்பே சிவம் என அடையாளப்படுத்தப்படுகின்றது. அன்பும் அரணமுடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது என்று வள்ளுவ பெருந்தகை எங்களுக்கு சொல்வது போல ஒருவனுடைய வாழ்க்கையிலே அந்த அன்பு அரணாகிய இரண்டு நிலையிலே பயணிக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய வாழ்க்கை பாதையை எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. அன்புடைய நெஞ்சம் கலந்தால் போல அவங்களுடைய வாழ்க்கை இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சங்க இலக்கியங்கள் கற்றுத்தருகின்றன. இதனையும் தாண்டி அந்த அன்பினுடைய பிணைப்பிலே கம்பராமாயணத்திலே அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று அந்த ஒற்றை வார்த்தையிலே ராமனுக்கும் சீதைக்கும் இடையிலான தொடர இருக்கின்ற வாழ்க்கை பந்தத்தை முடிச்சு விட்டு செல்லுகின்றார். இதுவே இங்கே திரை இசைக்குள் வருகின்ற பொழுது வைரமுத்து சொல்லி செல்வார், நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு வார்த்தை கேளாய். இந்த இணைப்பிலே பயணிக்கின்ற யதார்த்த வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் புகுந்திருக்கின்ற அன்பு அவனுடைய காதலாக, அவனுடைய பக்தியாக, அவனுடைய தாய்மையாக, அவனுடைய பாசமாக வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்ற கருவியாக இணைந்திருக்கின்றது. அவனுடைய செயலிலே, அவனுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே, அவனுடைய கல்வியிலே, அவனுடைய இலட்சியத்திலே இந்த அன்பு பரிமாற்ற பாதையிலே அவனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொடர்ச்சியிலே காதல், இணைகள், அவர்களுடைய குடும்பம், காதலன் காதலி என்கின்ற நிலை, இளைஞர் பருவத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகின்ற அந்த துடிப்பு, உணர்ச்சிகளும் உள்ள இருக்கின்ற ஹோமோன்களினுடைய வெளிப்பாடுகளும் உணர்வுகளால் பிணைக்கப்பட்டு இந்த உலகத்தை கொண்டு நடத்துகின்ற இணைகளை இணைத்து அவர்களுடைய வாழ்க்கை இன்பங்களை ருசிக்க செய்கின்ற ஒரு அரிய மருந்தாக அங்கே ஆண் பெண் பிணைப்பிலே அவர்களுடைய கைகளிலே வழங்கப்படுகின்றது. அந்த அரிய பொருளை, அந்த இன்ப உணர்வை ருசிக்கின்ற, அதிலே இணைந்து மகிழ்ந்திருக்கின்ற இணைய இருக்கின்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு மிகச்சிறப்பாக வகுத்து சொல்லியிருப்பவர் திருவள்ளுவர். வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கைக்குரியதான விடயங்களை வகுத்து சொல்லுகின்ற பொழுது காதல் சிறப்புரைத்தல் என்ற அந்த அதிகாரத்திலே காதலனுடைய சிறப்பு என்ன, காதலன் காதலி அல்லது கணவன் மனைவி என்கின்ற அந்த பிணைப்பிலே அந்த காதல் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அந்த காதல், அந்த காதலோடு இணைந்த அன்பு பரிமாற்றம், உடலியல் இணைப்பு, ஓர் உயிர் ஈருடு உடல், அங்கே அந்த முத்த பரிமாற்றம் என்று சொல்லுகின்ற அத்தனையும் அப்படி இணைந்திருக்கின்றது. ஒரு சினிமா பாடல் அழகாக சொல்லி இருக்கும், முதல் காதல் முதல் முத்தம் என்றும் மறக்காதது. அதுபோல அவர்களுடைய வாழ்க்கை பிணைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் கோர்த்து சொல்லுகின்றார். அந்த கோர்த்து சொன்ன விடயங்களை எங்களுடைய பட்டிமன்ற அணியினர் அவர்கள் வகுத்து தங்களுடைய வாத திறமையினால் வள்ளுவர் அங்கே காதல் சிறப்புரைத்தல் என்கின்ற அதிகாரத்திலே கூறுகின்ற விடயங்கள் இணைகள் வாழ்வில் இறுதி வரை தொடர்கின்றதா அல்லது இடையில் மறைகின்றதா என்பதை இன்றைய இந்த
வாதத்தினுடைய வாத பொருளாக பேசு பொருளாக கொண்டு வந்து சேர்க்க இருக்கின்றார்கள். அந்த வகையிலே வள்ளுவன் 10 குறளிலும் சொன்ன விடயங்களை அவர்கள் பகுத்து ஆராய்ந்து அது இன்றைய நிலையிலே எப்படி இருக்கின்றது என்கின்ற தன்மையை தங்களுடைய வாத ஓட்டத்திலே உங்களுடைய செவிக்கு விருந்தாக படைக்க இருக்கின்றார்கள். அந்த வாதத்தினை இன்றைய இந்த நிலையிலே இன்றைய சூழலிலே காதல் சிறப்புரைத்தல் கூறுகின்ற விடயங்கள் இணைகளினுடைய வாழ்வில் இறுதி வரை தொடர்கின்றது என்கின்ற அணி சார்பாக வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக ஆசிரியர் இனவை சுகந்தி அவர்கள் வருகின்றார். வாருங்கள். எல்லாம் வல்ல சிவப்பரம்பருடைய திருவருளை நெஞ்சிருத்தி பட்டிமன்ற தலைமைக்கும் என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் இன்றைய பட்டிமன்றத்தை கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கின்ற டான் டிவி சொந்தங்களுக்கும் எனது இனிய இந்நேர வணக்கத்தினை தெரிவித்து, இனிவை தமிழ்ச்சங்கம் களம் காணுகின்ற பட்டிமன்றங்களில் சற்று இலக்கியம் சார்ந்து சிந்திக்கின்ற வகையிலான ஒரு தலைப்பிலே இன்றைய பட்டிமன்றத்தில் பேச இருக்கின்றோம். அந்த வகையில் வள்ளுவர் உரைத்த காதல் சிறப்பு இணைகளிடத்தில் இன்றும் தொடர்கிறதா இல்லையா என்கின்ற தலைப்பிலே வாதம் செய்ய வந்திருக்கிறோம். இதில் எங்களுடைய தரப்பினுடைய வாதம், வள்ளுவன் உரைத்த காதல் சிறப்பு இணைகளிடத்திலேயே இன்றும் தொடர்கிறது என்றதாக அமைகிறது. இந்த காதல் சிறப்பு உரைத்தல் என்கின்ற அதிகாரத்தின் குறட்பாக்களை மையமாக வைத்து எங்களுடைய வாதத்தினை நகர்த்தி செல்வதற்காக வந்திருக்கிறோம். அந்த வகையிலே காதல் சிறப்புரைத்தல் என்பது புணர்ந்து பிரிந்திருக்கும் காதலர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்பினை வெளிப்படுத்துவதாக அந்த காதல் சிறப்புரைத்தல் என்கின்ற அதிகாரம் வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே அந்த அதிகாரத்தில் வருகின்ற முதலாவது குறள்பாவில் சொல்லப்படுகிறது, பாலோடு தேன் கலந்து பனிமொழி பால் எயிறு ஊறிய நீர். இந்த குறட்பாவிற்கு ஊடாக சொல்லப்படுகின்ற விடயம், மென்மையாய் பேசுகின்ற என்னவளினுடைய தூய பற்களில் சுரக்கும் உமிழ்நீர் பாலோடு தேன் கலந்த சுவையுடையது என்று வள்ளுவர் சொல்கிறார். இதற்கு ஊடாக வள்ளுவர் சுட்டிக்காட்ட விளைவது காதலர்களிடையே பரிமாறுகின்ற அந்த முத்தம். இந்த முத்தம் என்பது அன்பினுடைய வெளிப்பாடாகவும் அந்த அன்பினுடைய அன்பு பரிமாற்றம் அந்த உணர்வினை பரிமாறுகின்ற தன்மையிலேயுமே அமைந்து செல்லும். காதலர்களுக்கு மட்டும் அந்த முத்தம் அன்பு பரிமாற்றத்துக்கானதாக இல்லை. இன்னும் சற்று அந்த முத்தத்தினுடைய சிறப்பினை நோக்குகின்ற பொழுது, தாய் பிள்ளைக்கு, கணவன் மனைவி, நண்பர்களுக்கிடையிலான பரிசம் இப்படியும் பார்க்க முடியும். ஆனாலும் இங்கே வள்ளுவர் குறிப்பிடுகின்றது காதலர்களுக்கிடையிலான முத்த பரிமாற்றம், அதனுடைய சிறப்பையும் சொல்கிறார். இன்றும் நாங்கள் எங்களுடைய அன்பினை வெளிப்படுத்துவதற்காக முத்தங்களை பரிமாறிக்கொள்கிறோம். அடுத்ததாக வள்ளுவர் குறிப்பிடுகின்ற இரண்டாவது குறள், அந்த அதிகாரத்திலே வருகின்ற இரண்டாவது குறள்பாவிலே, உடம்போடு உயிரிடை என்ன மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. இந்த குறளுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த உறவு, இந்த பாடலிலே காதலர்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உடலுக்கும் உயிருக்குமான உறவாக இருக்கிறது. உடல், உயிரற்ற உடல் இயங்க முடியாது. உயிரும் உடலும் சேருகின்ற பொழுதே அது மேன்மை அடையும். அதனுடைய இயங்கு நிலை உயிர்ப்புள்ளதாக இருக்கும். இவ்வாறுதான் காதலனும் காதலியும், நீ காதலனோ அல்லது காதலியோ கூறுகின்ற கூற்றாக இதனை எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்றால், நீ இல்லையேல் நான் இல்லை, நான் இல்லையேல் நீ இல்லை
என்கின்ற தன்மையிலே பார்க்க முடியும். இதற்கு இன்னொரு இலக்கியங்கள் வாயிலாக சொல்வதாக இருந்தால், சங்க இலக்கியத்திலே குறுந்தொகையிலே ஒரு பாடல், செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்ததுவே. செம்புலம் செந்நிலத்திலே விழுந்த நீர் அதனுடைய நிறத்தோடு எவ்வாறு கலந்ததோ அது போலவே உன்னோடு நான் கலந்திருக்கிறேன் என்கின்ற சிறப்பு, அந்த உடலும் உயிரும் எவ்வாறு இணைந்து சிறப்பு பெறுகின்றது, மேன்மை அடைகின்றது என்கின்ற தன்மையிலே இங்கே பார்க்கின்றோம். இன்றைக்கும் காதலர்களிடையேயான நட்பு இவ்வாறு தான் இருக்கிறது. நீ இல்லை நான் இல்லை என்ற முடிவில் சில இடங்களில் இந்த சமகாலத்தில் எடுத்து நோக்குகின்ற பொழுது இந்த காதலர்களுக்கிடையிலே இருக்கின்ற அந்த உறவு நிலை சில இடங்களில் சமூக ரீதியாக, குடும்ப ரீதியாக, அல்லது ஏனைய சமயம் சார்ந்தோ அல்லது இவ்வாறான நிலைகளிலே பிரிவு ஏற்படுகின்ற பொழுது இந்த காதலர்கள் உயிரை மாய்க்கின்ற அளவுக்கு செல்கின்றார்கள் என்றால், அந்த காதலுடைய சிறப்பு நீ இல்லையேல் நான் இல்லை என்கின்ற அந்த தன்மையிலே அவர்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அடுத்த குறட்பா, கருமணியின் பாவாயினி போதாயாம் என்ற குறட்பாவில் இந்த தன்னுடைய கண்ணில் தன்னுடைய காதலியினுடைய இருப்பிடத்தை அமைக்க வேண்டும் என்று காதலன் விரும்புகிறார். என்னுடைய கண்ணின் மணியில் என் காதலி இருக்க வேண்டும், அவளை சிறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அதுதான் அவளுக்கு ஏற்ற இருப்பிடமாக இருக்கும் என்பது காதலுடைய எண்ணமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. இன்றைய நிலையிலும் இவ்வாறான காதலர்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். காதல் உயிர்ப்புடன் இருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் இன்றும் இணைகள் சந்தோஷமாகவும் அன்பு பரிமாற்றத்தினூடாக குடும்பம் அவர்களை சார்ந்தோர் என்று எல்லோரும் மகிழ்வாகவும் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். காதற் சிறப்புரைத்தலில் கூறுகின்ற விடயங்களில் முத்தம், உடலும் உயிரும் கண்ணிமை போல் இருத்தல் என்கின்ற 3 விடயங்களை இவர் அங்கே பேசு பொருளாக்கி இருக்கின்றார். ஆண்டாள் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திக்குமோ என்று அங்கே கண்ணனுடைய முத்தச் சிறப்பினை எடுத்துச் சொல்லுவார். கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி என்கின்றான் பாரதி. நெத்தி வகுடில் இட்ட முத்தங்களினூடாக மறைந்து போன கணவன் மனைவிக்கு இடையிலான சண்டைகள் எத்தனையோ. இப்படியாக குடும்பங்களுடைய வாழ்விலே முத்தத்தினுடைய செல்வாக்கு இருக்கின்றது. அங்கே உடல் உயிர் இணைப்பிலே கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை அங்கே 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை தாண்டி அவர்களுடைய பொன்விழா மணிவிழா திருமண நிகழ்வுகளும் கொண்டாடப்படுவதிலும் அவர்களுடைய உடல் உயிர் இணைப்பு அங்கே இருக்கின்றது. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணி என்கின்றார் வைரமுத்து. இந்த காதற் சிறப்புரைத்தலில் கூறுகின்ற நிலையிலே இல்லை, அது இன்று இடையிலே மறைந்து போய்விட்டது என்று தன்னுடைய அணி சார்ந்த வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக ஆசிரியர் தவசோதிநாதன் அவர்கள் வருகின்றார்கள். வாருங்கள். வடிவேலற்கருள்சை பரமானந்த வல்லி பதம் பணிந்து இங்கே பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, எந்திரப்பு எதிர்த்தரப்பு தமிழ்ச்சங்க உறவுகளே, பார்த்து கொண்டிருக்கின்ற அல்லது கேட்டுக்கொண்டிருக்கின்ற டான் டிவி அன்பர்களே, அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். சமூக விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நல்லொரு இலக்கியத்திலிருந்து, அதிலும் குறிப்பாக பொய்யாமொழி புலவனின் திருக்குறளிலிருந்து ஒரு தலையங்கத்தை இன்று பேசுவதற்காக தந்திருக்கிறார்கள். அந்த பொய்யாமொழி புலவன் தந்த கருத்து என்பது பொய்த்து போய்விட்டது என்பதே எங்களுடைய வாக்காக அமைகின்றது. காமத்துப்பால் களவியல் 113வது அதிகாரம் காதல் சிறப்புரைத்தல். அதில் முதலாவது குறள், பாலொடு தேன்கலத்தற்றே பனிமொழிவாய் எய்து ஊறிய நீர்.
முதலாவது பிரச்சனை அங்கே குறளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது பணிமொழிவாய். அதாவது மென்மையான மொழிகளை பேசுகின்ற அந்த காதலியுடைய வாய் என்று சொல்லுவதிலிருந்தே அங்கே அந்த விடயம் பெற்று விடுகின்றது. இன்று கனிமொழிவாய் பேசுதல் என்பதே இல்லாமல் போய்விட்டது. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், சிநேகிதர்களாக இருக்கலாம். இப்பொழுது அவர்கள் டெலிபோனுடன் தான் பேசுகிறார்கள். அது கூட பேசுவதற்கு பஞ்சியாக எழுதிவிட்டு டக் பண்ணிவிட்டு போகிறார்கள். அவர்கள் கணவன் மனைவியும் டக் பண்ணுவதில்லை, இப்ப டெலிபோனில் தான் டக் பண்ணுகின்றார்கள். எங்கே ஐயா இருக்கிறது அந்த பாலுடன் சேர்ந்த சுவை? அங்கே எதிர்த்தரப்பு முதன்மை பேச்சாளர் சொன்னார், அந்த முத்தத்திலே வருகின்ற, அதான் அங்கே வள்ளுவரன் சொல்கின்றார், அந்த முத்தத்திலே வருகின்ற ஊறிய நீர் பாலுடன் தேன் கலந்த சுவை போன்றதென்று. அதற்கு அடுத்தாக எங்களுடைய நடுவர் சொன்னார், கன்னத்திலே முத்தமிட்டால். அங்கேயே இன்றைய காலத்து சினிமா பாட்டிலே வருகின்றதை கன்னத்தில் முத்தமிடுதல். கன்னத்தில் மட்டுமல்ல, இப்போ எங்கெங்கோ எல்லாம் முத்தமிடுகிறார்கள். அவ்வாறு இருக்கையில் இந்த குறள் எவ்வாறு அந்த இணைகளிடையே தொடரும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இன்று இன்று என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அன்று தொல்காப்பியரே களவியல் கற்பியல் என்று சொல்லி வச்சுவிட்டார். இங்கே கூட வள்ளுவனுடைய இந்த அதிகாரம் களவியலுக்குள் தான் வருகின்றது. களவியல் என்று சொன்னாலே களவாக கூடுதல். இன்னொன்று இயற்கை புணர்ச்சி பற்றி அங்கே பாடுகிறார்கள். இயற்கை புணர்ச்சிக்கு இது சரிவரெல்லாம் அவன் தெரிந்துதான் வள்ளுவன் இதனை களவியலுக்குள் வைத்திருக்கின்றான். களவியல் என்று வருகின்ற பொழுது நிம்மதியான கூடல் இல்லாது போய்விடுகின்றது. அது களவியல் என்னும் ஒரு வகையிலே வந்தால் சரி. நீங்கள் சொல்லுவது போல அங்கே முத்தத்தில் ஊறிய நீர் இப்பொழுது தேன் கலந்து வராது, லிப்டிக் கலந்துதான் வரும். இன்று ஒரு மணப்பெண் அலங்காரம் என்று சொன்னால் பூசாத பூச்சுக்கள் எல்லாம் எங்கெங்கு பூச வேணுமோ அங்கெல்லாம் பூசித்தான் விடுகிறார்கள். இவ்வாறு இருக்கையில் அங்கே அது தேன் கலந்த நீராய் முத்த நீர் வரும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது பாடலிலே உடம்பொடு உயிரிடை என்ன மற்ற என்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு. இது அங்கே பரிமேலழகருடைய உரையிலே அவர் தொடங்குகின்ற பொழுது பிரிவு அச்சம் என்றுதான் கூறியிருக்கிறார். அவை பிரிவு அச்சம் என்று இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த உயிரும் உடம்பும் சேர்ந்திருத்தல் என்பது பயம். அந்த பிரிவு அச்சத்தினால் தான் இப்படி ஒரு குறளையை வைத்திருக்கின்றார். அன்றே அவர் அப்படி பயந்து வைத்தபடியால் இன்று எங்கே ஐயா அது இருக்கப் போகின்றது? இன்று உடம்புடன் உடம்பு சேர்ந்திருத்தல், உயிர், அதாவது உடம்பும் உயிரும் சேர்ந்திருப்பது போல நீயும் நானும் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது இங்கு அமைகின்ற பொழுது, இங்கு இன்று பார்த்தீர்களாக இருந்தால் அங்கே ஒரு பெரியவர் சொன்னார் எனக்கு, தங்களுடைய அந்த அன்பின் சிறப்பை கூறுவதற்கு, அது நான் படுக்கிற கட்டில், இது அவாக படுக்கிற கட்டில் என்று. இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை முடிவுக்கு வரலாம். அங்கே உடம்பும் உயிரும் சேர்வது போல் இன்று சோடிகள் இல்லை, இணைகள் இல்லை. அங்கே சாப்பிடுவதற்கு தட்டு வேறாக இருக்கிறது, படுப்பதற்கு கட்டில் வேறாக இருக்கிறது, தேநீர் கோப்பை வேறாக இருக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி உடலும் உயிரும் போல வாழ முடியும் என்பது கேள்வியாக இருக்கின்றது. என்னோட அடுத்த குறளிலே கூறுகின்றார், கண்ணின் மணி போல வாழ வேண்டும், அவள் வாழ வேண்டும் என்றபடியால் என்னுடைய கண்ணின் மணியை பிரிந்து போவது என்று. ஆனால் இன்று அதற்காக அவர்கள் கண்ணின் மணியை பிரிக்கவில்லை. டிவி பார்ப்பதற்கும் தொலைபேசி பார்ப்பதற்கும் கண்ணுக்குள் அவற்றை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ கண்ணுக்குள் வைத்திருக்கவில்லை. ஆகவே நிறைவாக நாங்கள் கூறக்கூடியது, அந்த வள்ளுவன் கூறுகின்ற காரச்சிறப்பிலே கூறுகின்ற கருத்துக்களுக்கு அமைய
இணைகள் இன்று இறுதி வரை இணையவில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாலோடு தேன் கலந்த கனிமொழிகள். இன்று கனிமொழி பேசுகின்றவர்களும் இல்லை. அதை தாண்டி பேச்சு மொழி குறைந்து சட்டிங்கும் டேட்டிங்கும் என்று காலங்கழிகின்ற நிலை. பாலும் தேனும் மறைந்து போய் சென்டா பிரஸ் பௌக்கத்தின் சுவைகளை அறிந்து கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயத்தினுடைய போக்கு. உதட்டு சாயம் ஊர் முழுக்களும் காதலை விலை பேசி விற்கின்ற தன்மை. இதை தாண்டி உடலும் உயிரும் என்கின்ற நிலை. இன்றைய யதார்த்த வாழ்க்கையிலே ஹார்ட் அட்டாக்கிலும் ஆக்சிடென்டிலும் இடையிலே வாழ்க்கை தொலைகிறதை போல அவர்களுடைய உடலும் உயிரும் என்கின்ற காதல் வாழ்க்கையிலும் இடையிலேயே கட்டறந்து போகிற நிலையிலேயே இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த பிணைப்பு எப்படி இறுதி வரை தொடர்கின்றது என்பதாக அங்கே வகுக்கப்பட்ட 3 குறள்களையும் கொண்டு தன்னுடைய இன்றைய வாழ்க்கை நிலையினுடைய போக்கை சொல்லி இருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது காதற் சிறப்புரைத்தல் அதிகாரத்திலே தொடர்ந்து வருகின்ற குறட்பாக்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் இணைகளினுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்வின் இறுதி வரை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்று வாதிடுவதற்காக அந்த அணியினுடைய 2வது பேச்சாளர் சமூக சேவையாளர் உதயகுமார் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். தமிழ் அன்னைக்கு தலை சாய்த்து இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, இனிமே தமிழ்ச்சங்கத்தினுடைய பேச்சாளர் உறவுகளே, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி, வள்ளுவன் கூறும் காதற் சிறப்புரைத்தலில் குறிப்பிடப்படும் இணைகள் வாழ்வில் இறுதி வரை தொடர்கின்றன என்கின்ற தலைப்பிலே உங்களிடம் நான் சில விவாதங்களை முன்வைப்பதற்காக வந்திருக்கிறேன். எதிரணியினுடைய பேச்சாளர் கூறி சென்றார் இன்றைய நிலைமைகளை. சங்க காலத்திலும் கூட இந்த அன்பினுடைய வெளிப்பாடும் அதனுள்ளே கள்வர்களுடைய நிலைமைகளும் சங்ககாலத்திலிருந்தே எங்களுடைய இலக்கியங்களிலே அங்கங்கே புகுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்வியலில் கூட இன்றும் கூட பொருளாதார ரீதியாக திருடர்கள் இருப்பது போல காதலிலும் இருக்கிறார்கள். ஆனால் அது பெரும்பான்மை அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல சில இப்படியான எதிர்மறையான விடயங்கள் 5% அல்லது 10% இருக்கும். ஆனால் இன்றைய உலகியல் வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது இந்த வள்ளுவன் கூறிய இந்த காதல் சிறப்புகள் இன்று வரை தொடர்கின்றன என்பதே ஆணித்தரமான உண்மை. அந்த வகையிலேதான் இன்றைய உலகியல் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வாழ்தல் உயிர்க்கு அண்ணல், ஆயிலை சாதல் அதற்கு அண்ணல் நீங்கும் இடத்து என்று வள்ளுவர் தன்னுடைய பாவிலே இதை குறிப்பிடுகிறார். ஆராய்ந்து அணிகலங்களை அணிந்து இவள் கூடும்போது உயிர்க்கு வாழ்வு போன்றவள், பிரியும் போது சாவு போன்றவள். இதை நாங்கள் இன்றைய காலத்திலே பெரும்பாலான கவிஞர்கள், ஈழத்து கவிஞர்களானாலும் சரி, தமிழ்நாட்டு கவிஞர்களானாலும் சரி, இந்த விடயங்களை மிக தாராளமாக தங்களுடைய இலக்கிய படைப்புகளிலே படைத்திருக்கிறார்கள். இந்த ஆய்ந்து தேர்ந்து இதிலே அணிகலங்கள் என்று சொல்லப்படுவது ஆராய்ந்து தேர்ந்த அரிய பண்புகளை அணிகலங்களாக கொண்டவள் என்று கலைஞர் கருணாநிதி தன்னுடைய பொருளிலே கூறுகிறார். வாழும் காலத்தில் வேற்றுமையின்றி வழி நிற்றலும், சாகும் காலத்தில் வருத்தம் செய்தலும் என்று பரிமேலழகர் தன்னுடைய உரையிலே கூறுகிறார். இது உண்மை. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு கணவனோ மனைவியோ சில வேளைகளிலே நோய்வாய்ப்பட்டு இறக்கின்ற பொழுது அந்த பிரிவை தாங்க முடியாமல் சொற்ப வேளையில் அல்ல சொற்ப காலத்தில் அவர்களும் தங்களுடைய உயிரை, தங்களை அறியாமலே உயிரை விடுகின்ற நிலைமைகள் இன்றும் நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு கணவன் மனைவி
மனைவி இறந்து மரணப்படுக்கை அவளுடைய வீட்டிலே அவர் மரணப்படுக்கையிலே கிடக்கின்ற பொழுது முதல் நாள் மனைவி இறக்கிறாள். அடுத்த நாள் காலை தன்னுடைய காலை கடனை முடிப்பதற்காக மனசலகூடத்துக்குள்ளே சென்ற பொழுது அதிலே விழுந்து அவரும் இறந்து விடுகிறார். இதுபோல எத்தனையோ விடயங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் இந்த கால கவிஞனும் வைரமுத்து அவர்கள் உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இதுபோல 5வது குறட்பாவிலே உள்ளுவன்மன் யான் மறப்பின் மறப்பு அறியேன் உள்ளமார் கண்ணால் குணம். இந்த குறளிலே கண்ணால் இதிலே இருந்துதான் வைரமுத்து ஆண்பாற் சொல்லை தேடி இருப்பார் போலும். கண்ணாளனே போர் செய்யும் பண்புகளை உடைய இவளுடைய பண்புகளை யான் மறந்தால் பிறகு நினைக்க முடியும், ஆனால் ஒருபோதும் மறந்ததில்லையே என்று 3ஆம் வரதராஜன் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார். அதாவது ஒளி கொண்ட கண்களை உடைய காதலியின் பண்புகளை நினைப்பதே இல்லை. காரணம் அவற்றை மறந்தால் அல்லவா நினைப்பதற்கு. நான் மறந்தால் தானே ஐயா அதை நினைக்க வேணும், அதை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். அதுதான் மிக அழகாக நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, இந்த கண்கள் வழியாலே உன்னுடைய எண்ணங்களை நான் நினைத்து வைத்திருக்கிறேன், நினைக்க தெரிந்த மனத்துக்கு மறக்க தெரியாதா என்று மிக அழகாக கவிஞர் கண்ணதாசன் உரைத்தார். இன்றும் நாங்கள் இதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய காப்போதர உயர்தர பரீட்சையை கோட்டு விட்டது அதனால்தான். புத்தகத்தை படிக்க தூக்கினால் காதலியின் உருவம் அந்த புத்தகத்திலே நீக்கும். இதுதான் காதல். அதுபோல கண்ணுள்ளின் போர்க்கார் மன்னிக்கவும் கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருகுறார் நுண்ணியர் எம் காதலவர் என்கிறது 6வது குறள். எம் காதலர் எம் கண்களில் இருந்து போக மாட்டார், கண்ணை மூடி இமைத்தாலும் அதனால் வருந்த மாட்டார், அவர் அவ்வளவு நுட்பமானவர். உண்ணும் போதும் உறங்கும் போதும் இன்றைக்கு தன்னுடைய காதலனை தேடுகிற காதலியையும் காதலியை தேடுகிற காதலனையும் நாங்கள் எங்களுடைய வாழ்வியை இன்றைய காலத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, காதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதற் சிறப்புரைத்தல் கூடுகின்ற இணைப்பு தொடர்கின்றது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரை என்ற அடிப்படையிலே நீங்கள் சொல்வது போல காலாகாலமாக சில காதற் கயவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை மறந்து விடுங்கள் என்று ஆரம்பித்தார். உயிர் பிரியா காதல், பிரிந்தால் வருந்துகின்ற காதல். பாரதி சொன்னது போல காதல் 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 போயில் சாதல் 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 என்ற நிலையிலே வருந்தி இருக்கின்ற காதலினுடைய நிலை. முப்பொழுதும் உன் கற்பனைகள் என காதலன் காதலி கணவன் மனைவியருடைய நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையினால் என்றும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரை அந்த காதல் அவர்களுடைய இணைகளினுடைய வாழ்க்கையிலே காதல் சிறப்புரைத்தல் இருந்து கொண்டிருக்கின்றது என்கிறார். இல்லை, இந்த நீங்கள் சொன்ன குறள்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய காலத்திலே அந்த நிலை இல்லை என்று தன்னுடைய அணி சார்ந்த கருத்துக்களை எடுத்து கூறுவதற்காக ஊடகவியலாளர் வட்சங்கன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டிக் கொண்டு எந்தரப்புக்கும் எதிர்த்தரப்புக்கும் பட்டிமன்ற தலைமைக்கும் டான் தொலைக்காட்சி வாயிலாக எங்களுடைய பட்டிமன்றத்தை கண்டு கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு வள்ளுவன் கூறும் காதல் சிறப்புரைத்தலில் குறிப்பிடப்படும் இணைகள் வாழ்வில் இடையில் மறைகின்றன என்னும் தலைப்பிலே விவாதிக்க நான் வருகை தந்திருக்கின்றேன். காதல் சிறப்புரைத்தல் என்னும் இந்த அதிகாரத்திலே வள்ளுவர் பெருமான் காதலன் காதலி இருவரும் தம் காதலின் மிகுதியை கூறும் இடமாக, அதன் சிறப்பை கூறும் இடமாக இந்த அதிகாரத்தை எடுத்து சொல்லி இருக்கின்றார். உலகில் சிறப்பு மிக்கதே அதிகம் விரும்பப்படும். அவ்வகையில் காதலர் தம் சிறப்பு மிக்க காதலை உணர்ந்து கொண்டு காதலில் திளைக்க வழி செய்கின்றார் வள்ளுவர் பேராசார்.
காதலிக்காதவர்களுக்கு மிகச் சாதாரணமாக படுகின்ற செயல்களை, பொருட்களை காதலில் ஆழ்ந்தவர்களின் உணர்வு கொண்டு காட்சிப்படுத்தி காதலின் சிறப்பை உணர்த்துகின்றார். இதிலே 4வது குறளான வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிலை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து என்ற குறளிலே அழகுக்கு அழகு சேர்க்கும் நல்ல அணிகலன்களை அணிந்த காதலி தன்னோடு இருக்கும்போது உயிர்க்கு வாழ்வாக இருக்கிறாள் என்றும் என்னை விட்டு பிரியும் போது உயிருக்கு சாவு போவதாக இருக்கின்றாள் என்றும் கூறி அவளை பிரிய முடியாத காதலை அழகாக இந்த குறள் மூலம் எடுத்துச் சொல்லி இருக்கின்றார். இன்றைய காலத்திலே அநேகமான காதலர்களின் காதல் எந்தளவு தூரம் நிலைத்து நிற்கின்றது? அன்றைய பண்டைய சங்க காலங்களிலே வள்ளுவர் கூறுவதைப் போல காதலர்கள் பிரிந்து சென்றால் சாவது போல இருக்கலாம். காரணம், அவர்களின் காலத்திலே பேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ வைபர் என்று சமூக வலைத்தளங்கள் இருக்கவில்லை. அதனால் அன்றைய காலங்களில் அது நிலைத்து இருந்திருக்கும். ஆனால் அன்றைய காலத்திலே காதலியை காணுவதென்றால் எங்காவது தொலைதூர இடத்துக்கு சென்றோ அல்லது தூது விட்டோ மாதத்துக்கு ஒரு முறை கடிதம் போட்டோ இருவரும் உரையாடுவார்கள். அதனால் அவர்களுக்குள் ஒருவரை ஒருவர் எப்போது காண்போம் என்று காதலுடன் ஒரு ஈர்ப்பிருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு தவிப்பிருக்கும். அதனால் அன்றைய கால காதல்கள் நிலைத்து தொடர்ந்து காலம் முழுக்க இருந்தன. ஆனால் இன்றைய காலத்தில் காலை எழும்பினவுடன் ஹாய் எழும்பியாச்சா, பல்லு திட்டியாச்சா என்று காதலியுடன் தொடங்கும் வாட்ஸ்அப் உரையாடல்கள், இரவு தூங்கியாச்சா, நான் உண்ட கனவிலே வருவேனா என்று கதைத்தே முடிந்துவிடும். அதுவும் தொடர்ந்து கதைக்க காரணங்கள் இல்லாட்டி இங்கே இருந்து இவர் சொல்லு, அங்கே இருந்தவ நீ சொல்லு என்று மாறி மாறி நீ சொல்லு என்றே அன்றைய நாளை ஓட்டி விடுவார்கள். அது எங்க தொடர்ந்து இருக்கும்? அது சலிப்பு தட்டியவுடன் முகநூலில் அடுத்த பிள்ளைக்கு மெசேஜை தட்டுவது. இப்படியாகத்தான் பலரின் இன்றைய காதல் இடையிலே மறைந்து காணாமல் போகின்றன. அடுத்த குறளிலே வள்ளுவர் கூறுகின்றார், உள்ளுவன் மஞ்ஞான் மறப்பின் மறப்பறியேன் ஒள்ளமர் கண்ணாள் குணம் என்று ஒளியுடன் கூடிய கண்களை உடைய என் காதலியின் அன்பை குணங்களை நான் மறந்தால் அல்லவா அவளை நினைப்பதற்கு மறப்பதும் இல்லை, அதனால் நினைப்பதும் இல்லை என காதலியின் அன்பின் பண்பின் பெருமிதத்தை அற்புதமாக எடுத்து கூறுகின்றார். அன்றைய பெண்களுக்கு காதலிக்கும் காதலனை விட வேறு உலக விடயங்கள் பெரிதாக இருந்ததில்லை. அவர்கள் அன்பாக பண்பாக தான் காதலனோடு இருந்திருப்பார்கள். அதனால் அன்றைய காதலன் காதலின் அன்பை பண்பை மறக்க சந்தர்ப்பம் வந்திருக்காது. அதனால் அழகாக காதலின் அன்பை குணங்களை அழகாக வள்ளுவர் சொல்லி இருப்பார். ஆனால் இன்றைய காலத்தில் வள்ளுவர் இருந்திருந்தால் ஏன் அன்று சொன்னேன் என்று வருத்தப்பட்டிருப்பார். இன்றைய பெண்களுக்கு டிக்டாக்கில் எப்படி வீடியோ போட வேண்டும், வாட்ஸ்அப்பில் எப்படி ஸ்டேட்டஸ் போட வேண்டும் என்று வீடியோ போடுவார்களே ஒழிய அவர்களின் காதலன் என்ன செய்கிறான் என்ற சிந்தனை வந்தால் தானே அவர்களை பற்றி நினைப்பார்கள். பிறகு எப்படி காதலின் அன்பு பற்றி பண்பு பற்றி நினைவிருக்கும்? ஆதலால் இன்றைய காதல்கள் வள்ளுவன் கூறுவதைப் போல தொடர்ந்து இருப்பதில்லை, மறைந்து போகின்றன என்றும் நாம் கருத முடியும். அடுத்து, கண்ணுனில் போகார் இமைப்பின் பருகுவரா நுண்ணியரும் காதலவர் என்னும் குறள் வழியிலே நுட்பமான தன் காதலனின் அன்பை அவன் தன்னை விட்டு பிரியமாட்டான் என்ற உறுதியை தன் தோழிக்கு உணர்த்துகிறாள் வள்ளுவனின் காதல் மனைவி. நுண்மையான அன்புடைய என் காதலர் எப்போதும் என் நினைவிலேயே இருக்கிறார், அதனால் எப்போதும் அவரையே பார்த்து கொண்டு இருக்கிறேன் என அவரை நான் காண்பதை இமைப்பொழுதும் கூட மறந்ததில்லை என்கிறார். இன்றைய பெண்களுக்கு பொழுதுபோக்க நிறைய விடயங்கள், பல்வேறுபட்ட மனிதர்களையும் சந்திக்கின்ற காரணங்கள் இருப்பதால் காதலன் இருப்பதையே மறந்து விடுகிறார்கள். முக அலங்காரங்கள் சிகை அலங்காரங்கள் செய்வதை விட காதலன் ஒன்றும் முக்கியமாக அவர்களுக்கு தெரிவதே இல்லை. காதலனும் ஒரே நேரத்தில் பல பெண்களுடன் அரட்டையடிப்பதால் இவன் தொடர்ந்து நம்மளோடு இருப்பானா என்றே பல பெண்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. பிறகு எப்படி காதலிக்கு இடையில் விட்டு பிரிய மாட்டான் என்ற நம்பிக்கை வரும்? ஆக இன்றைய காலத்து காதலர்கள் வள்ளுவன் காலத்து காதலை போல காலத்துக்கும் இருக்காமல் இடையிலே விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறி இந்த பட்டிமன்றத்துக்கு எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயிராய் இணைந்திருந்த காதல்களில் இன்றைய போக்கில் இருக்கும் வரை உயிர்
போனால் மயிர் என்கின்ற நிலை. காதல் செட்டிங்கில் அப்புறம் என்ன சொல்லு 4 வார்த்தைகளால் இன்பாக்ஸ் நிரம்புகின்றதான நிலையிலே இன்றைய இணைகளினுடைய துர்ப்பாக்கியம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில காதலிக்க ஒரே பெண்ணா இருக்கடா என்கின்றதான தன்மையில் வாழ்க்கையில் இருக்கின்ற நிலை. கண்மணியால் கண்ணுக்குள் இருக்கின்ற காதலனை இன்று கேன்போனில் லொக் ஸ்கிரீனிலும் ஹோம் ஸ்கிரீனிலும் விட்டுவிட்டு எப்போதும் காதலன் கேன்போனுக்குள் இருக்கின்றார் என்கின்ற தன்மையில் வாழ்கின்ற சூழல். இப்படி இருக்கின்ற நிலையிலே அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு காதற் சிறப்புரையின் வழியில் அப்படி தொடர்கின்றது என்பதாக அவருடைய வாதம் தொடர்ந்திருக்கின்றது. இந்த தன்மையில் வள்ளுவருடைய காதற் சிறப்புரைத்தல் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதி, இறுதி குறட்பாக்களினூடாக சொல்லப்படுகின்ற விடயங்களினுடைய அடிப்படையிலே அவர்களுடைய வாழ்க்கை போக்கு இறுதி வரை தொடர்ந்திருக்கின்றது என்கின்ற வாதத்தை முன்வைப்பதற்காக ஆசிரியர் இனுவில் வாகீசன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். தாய் தமிழை வணங்கி டான் டிவி சொந்தங்களுக்கும் எனவே தமிழ்ச்சங்க உறவுகளுக்கும் என் இனிய வணக்கம். வள்ளுவர் கூறுகின்ற காதல் சிறப்புரைத்தல் இன்றும் தொடர்கின்றது என்ற வகையிலே எந்தரப்பு வாதங்களை முன்வைக்கலாம் என முனைகிறேன். இவர்கள் கூறியதிலிருந்து எனது நண்பர் ஒருவர் தனது ஓட்டோகிராஃபில் எழுதிய வரிதான் எனக்கு ஞாபகம் பெறுகிறது. தனது காதலிக்கு அவர் எழுதி கொடுக்கின்றார். நீ கருத்த கண்ணாடிக்கு வெளியிலே நின்று என்னை பார்க்கின்றாய், நான் கருத்த கண்ணாடிக்கு உள்ளே நின்று பார்க்கிறேன். இவ்வாறுதான் இருக்கின்றது இவர்களுடைய நிலை. நாங்கள் கருத்த கண்ணாடிக்குள்ளே நின்று பார்க்கின்றோம், இவர்கள் வெளியிலே நின்று பார்க்கிறார்கள். ஒன்று தெரியாதுதான். விரும்பியோ விரும்பாமலோ இன்றும் இல்லறங்கள் அறமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது வள்ளுவன் வழியில் காதல் சிறப்புரைத்தல் இன்றும் இணையிலையில் தொடர்கின்றது என்பதே அர்த்தமாக இருக்கின்றது. எங்களுடைய பாட்டி ஒருவர் இருக்கின்றார். அவர் இன்றும் கண்ணாடி பார்ப்பதில்லை, முகத்துக்கு முகப்பூச்சு பூசுவதில்லை, முகத்திற்கு சவற்காரம் கூட போடுவதில்லை. இன்றும் அவர் அவ்வாறு இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய அழகு போதுமானது, தான் அதை வேறு ஒருவருக்கும் அந்த அழகை மினுக்கி காட்ட தேவையில்லை என்று இன்றும் 90 வயதிலும் அந்த பாட்டி இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த இல்லறம் என்பது அந்த வள்ளுவன் வழியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே இங்கு யதார்த்தமானது. அதே போலத்தான் இந்த விசாக்காக காத்திருக்கின்ற ஒரு பெண் ஒருவர் தனது கணவனுக்கு ஒரு கவிதை எழுதுகின்றார். மைதீட்டும் விழிகளில் நீ இருப்பதால் நான் மைதீட்டவில்லை, நீ மறைந்து விடுவாயோ என்று. இதைத்தான் வள்ளுவனும் கூறுகின்றான். கண்ணுளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பா கரைந்து. காதலர் கண்ணுக்குள்ளேயே இருக்கிற காரணத்தால் மைதீட்டினால் எங்கே மறைத்து விட போகிறாரோ என பயந்து நான் மைதீட்டாமல் இருக்கின்றேன். அந்த மைதீட்டினா காதலர் மறைந்து விடுவாராம், அதனால் அவன் மைதீட்டாமல் இருக்கிறான் என்ற சிந்தனை இன்றும் இல்லறத்தில் இருக்கின்ற பெண்களிடம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த வள்ளுவன் கூறிய அந்த வாழ்க்கை சிறப்பு அந்த இணையிலிகளிடம் தொடர்கின்றதே என்பதே எங்களுடைய வாதமாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த தற்பொழுது வருகின்ற சில விடயங்கள் இளைஞர்களுடைய கவிதைகளிலே மிக சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால், நான் ஐஸ்கிரீம் குடிப்பதில்லை, உனக்கு குளிரும் என்பதால் நீ என் நெஞ்சுக்குள் இருக்கிறாய். நான் சுடுதண்ணி குடிப்பதில்லை, நீ என் நெஞ்சுக்குள் இருப்பதால் உனக்கு சுட்டு விடும் என்பதால். இவ்வாறான வரிகளை நாங்கள் யோசிப்போம், உன் ஏதோ பைத்தியத்தனமா சொல்லுகிறான் என்று சொல்லி. ஆனால் இதனைத்தான் வள்ளுவர் அன்றே கூறியிருக்கின்றார். நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுவதும் வே பாக்கறிந்து. அதாவது சூடான பண்டத்தை சாப்பிட்டால் நெஞ்சுக்குள் இருக்கின்ற காதலருக்கு அது சுட்டுவிடும் என்று அஞ்சுகின்ற அளவுக்கு நெஞ்சோடு நெஞ்சாக கலந்திருப்பவர்களே காதலர்கள் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அன்றைய காலத்தில் கூட தனது கணவனுக்கு ஒவ்வாத உணவுகளையோ அல்லது தனது கணவனுக்கு விரும்பாத உணவுகளையோ பெண்கள் சமைப்பதை தவிர்த்திருந்தார்கள். காரணம், அவருக்கு விருப்பமில்லை, அதையே நான் சாப்பிடுவான் என்கின்ற நிலையில் அன்றைய
பெண்கள் இருந்தும் இன்றைய காலத்திலும் அந்த நிலைமை நீடிக்கின்றது என்றால், நான் டீயை கூட ஆற வச்சு தான் குடிக்கிறேன், ஏனென்றால் நெஞ்சுக்குள் நீர் இருப்பதால் சுட்டுவிடும் என்று என்கின்ற சிந்தனை வள்ளுவனுடைய கூறுகின்ற வழியிலே இன்றும் நிலைத்திருக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் இங்கு காண்கின்றோம் என்று சொன்னால் அந்த அறம் இன்றும் தொடர்ந்திருக்கின்றான் அர்த்தம். இன்று மத்திய கிழக்கு நாடுகளிலே வேலை செய்கின்ற தன்னுடைய கணவன் விடுமுறைக்காக வருகின்ற நாட்களை எதிர்பார்த்திருக்கும் மனைவிகள், அதே போல வெளி மாவட்டங்களிலே வெளி மாகாணங்களிலே வேலை செய்கின்ற தன்னுடைய கணவர் அல்லது தன்னுடைய துணைவி வருகின்ற வழியை பார்த்திருந்து அவர் வந்த பின்னால் அந்த ஒரு கிழமையாக சேர்த்து வைத்திருந்த அன்பை தன்னுடைய கணவனுடன் உணவை பரிமாறுகின்ற நிலைமையை பார்த்திருந்து அவருடைய அந்த விழிகள் காத்திருந்து இமைக்காமல் இருக்கின்ற நிலையை இன்றைய காலத்திலும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ வெளிமாவட்ட பேருந்துகள் வந்திருக்கின்ற நேரங்களில் கூட தங்களுடைய கணவரையோ அல்லது தன்னுடைய மனைவியை ஏற்றுவதற்காக இன்றும் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் வள்ளுவப் பெருமான் கூறுகின்றான், இமைப்பிற்கரப்பா கறிவல் அனைத்திற்கே ஏதிலார் என்னும் இவர் ஊர். கண்ணுக்குள் இருக்கின்ற காதலர் மறைவார் என அறிந்து கண்ணை இமைக்காமல் காத்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். இறுதியாக இந்த வெளிநாடுகளிலே திருமணம் செய்து காத்திருக்கின்ற, தங்களுக்கு விசா வராமல் காத்திருக்கின்ற பெண்கள் அவர்களை கண்டு இந்த ஊர் என்ன சொல்லும், எத்தனை வருடம் ஆயிட்டு திருமணம் ஆயிட்டு இன்னும் இந்த பிள்ளையே அங்கே வெளிநாட்டுக்கு கிடைக்கல, அப்போ 2 பேரும் டிவோர்ஸ் தான் என்கின்ற கதை இருக்கின்ற பொழுது, ஆனால் அவர்கள் நெஞ்சத்தால் இணைந்தும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஊருக்கு தெரியாது. உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏதிலார் என்னும் இவ்வூர். காதலர் எப்போதும் உள்ளத்தோடு உள்ளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதை உணராத ஊர் மக்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்வதாக பரிந்துரைப்பது தவறென்று அன்று வள்ளுவர் கூறியது இன்றும் இன்றைய காலத்திலும் பொருந்துகின்றது. பார்த்தீர்களா? இன்றைய காலத்திலும் அவர்கள் பிரிந்திருந்தாலும் முப்பொழுதும் அவள் அல்லது அவன் நினைவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், வள்ளுவன் வழியில் அவர் கூறிய வழியினுடைய இணையிலிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இமைக்கா நொடிகளிலும் இணைகள் இணைந்திருந்து மகிழ்கின்ற இனிய நொடிகள். உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா என கேட்டு மகிழ்கின்ற அளவுக்கும், மல்லிப்பூ வைத்து வாடுகின்றது நீ எப்போ வரப்போகிறாய் என ஏங்கி இருக்கின்ற அளவுக்குமான காத்திருப்புகளின் இனிமையுடன் இணைந்த நொடிகள். கண்டம் தாண்டினாலும் நெஞ்சம் நிறைந்திருக்கின்ற காதல் உணர்வுகள் அத்தனையும் இன்றும் இணைகளுடைய வாழ்விலே இனிமையான காதல் சிறப்புகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் காதல் சிறப்புரைத்தல் விடயங்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதாக தன்னுடைய அணி சார்பான வாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் வாகீசன் அவர்கள். இல்லை, காதல் சிறப்புரைத்தலின் கடைசி பக்கங்கள் இன்றைய வாழ்க்கையிலே இடையில் மறைந்து போகின்ற விடயங்களாகவே இருக்கின்றது என தன் அணி சார்ந்த வாதத்தை நிறைவு செய்து வைப்பதற்காக வருகின்றார் ஆசிரியர் சுதாகரன் அவர்கள். வாருங்கள். வாணி சரஸ்வதி வந்தன்னாவில் குடியிரம்மா, பின்னை நின்றென்னை புரைவு செய்வது, முன்னை நன்றாக முயல்தவம் புரிந்திலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, சமன் செய்து சீர்தூக்கும் கோள்போல் அமைந்தொருவாட் கோடாமை, சான்றோர்க்கு அணி என்ற வள்ளுவன் திருவாக்கை நெஞ்சில் நிறுத்தி தீர்ப்பளிக்க காத்திருக்கின்ற நடுவப் பெரியோர், எந்தரப்புவாதிகளே எதிர்த்தரப்புவாதிகளே, டான் தொலைக்காட்சி அருகே எங்கள் சிந்தனைகளை செவியேந்தி சித்தரிக்க காத்திருக்கின்ற எங்கள் உறவுகளே வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு வள்ளுவன் கூறிய காதல் சிறப்புரைத்தல் அம்சங்கள் இன்றைய வளர்மதிகளிலே திருமதிகளாக விளங்குகின்ற தம்பதிகளிலே இறுதி வரை காணப்படுகிறதா இல்லையா? இல்லை என்ற உண்மை பற்றி பேசப் போகிறேன். நடுவர்களே, காதல் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும் தானே? சொல்லி கேட்டிருக்கோம். காதலர் இருவர் கருத்தொருவித்து ஆதரவு பட்டதே இன்பம். இது பழமை. அறிவியல் காதலுக்கு வரைவிலக்கணம் சொல்லுகிறது. அறுவை சிகிச்சை இல்லாமல் இதயங்கள் இடம் மாறுவது காதல் என்கிறது. ஒருபுறம் இருக்கட்டும்.
இந்த காதல் பண்புகள், வள்ளுவன் கூறிய காதல் பண்புகள் வள்ளுவர் காலத்திலேயே சாத்தியப்படவில்லை. அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. என்னவென்றால், இன்றைக்கு இவர்கள், என்னுடைய நண்பன் பாகிஷன் அவர்கள் வந்து சொன்னான், அதாவது ஒரு காதல் எழுதுறாவாம், அத்தான் நீங்கள் கண்ணுக்குள் இருப்பதனால் நான் மைது கட்டிக் கொள்வதில்லை, நீங்கள் இறந்து விடுவீர்கள். இது ஒரு பொய்து கட்டிய கவிதை. இன்றைக்கு காதலிகள் கண்ணுக்கு மைது கட்டுவதற்காக காதலனுடைய ஏராளமான பணத்தை பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்கள் மைதிட்ட மறப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமா, காதலின் நெஞ்சுக்குள் இருப்பதனால் உங்களுக்கு குளிர்ந்து விடும் என்பதனால் அத்தான் நான் ஐஸ்கிரீம் குடிக்கிறேன் என்று சொல்றாவா. ஒரு நாளும் இல்லை. ஐஸ்கிரீம் என்ற காசை சேர்த்து எனக்கு பேர் அண்ட் லவ்லி, நைட் கிரீம், ஒயிட் கிரீம் எல்லாம் வாங்கித்தாங்க அத்தான் என்று சொல்றான். இதுதான் உண்மை. சுடுதண்ணி குடிக்கிறான். சுடுதண்ணி குடிக்கிற, ஏன் குடிக்கிறீல? சுடுதண்ணி குடிக்க உள்ளதுக்கே காதலி சூடா இருக்கிறா, சுடுதண்ணியும் குடிச்சா அப்படி இருக்கும். அதை புரிஞ்சு. அது மட்டுமா, இவர் தம்பி வந்து சொன்னார், இந்த பாலும் தேனும் கலந்த மாதிரி ஒரு சுவையா. இன்றைக்கு அதாவது உணர்வுகள் செய்யும் யுத்தத்தினால் உருவங்கள் செய்யும் ஒப்பந்தம் முத்தம். இதுதான் உண்மை. உணர்வுகள் செய்யும் யுத்தத்தினால் உருவங்கள் செய்யும் ஒப்பந்தம் யுத்தம். இன்றைக்கு உருவங்கள் எங்கே இருக்கிறது ஒப்பந்தம் செய்வதற்கு? தொலைபேசியினுடைய ஸ்கிரீன்களுக்குத்தான் முத்தம் கொடுக்கப்படுகிறதை ஒழிய அங்கே உதடுகள் முத்தம் கொடுப்பது அதெல்லாம் பழங்கதையாயிற்று. புரிந்து கொள்ளுங்கள். கண்மணி போல் என்னுடைய காதலியை வச்சிருக்கணும் என்று சொல்றாராம் வள்ளுவன். சொல்றார், அது வள்ளுவன் சொல்லியிருக்கலாம். அப்படி நினைச்சிருந்தால் நான் கேட்கிற கேள்வி, அந்த காதலி கண்மணி போல் இருக்க வேண்டிய காதலியை நலன் ஏன் காட்டுக்குள்ளே கொண்டே விட்டுட்டு வந்தா? விளங்கிச்சா? அந்த காதலியான சந்திரமதியை என்னொருவன் வீட்டுக்கு ஏன் வித்தான்? யார் வித்தவன்? சரியா சொன்னார். கண்ணொழிய அவன் கண்ணொழிய காண்றது பெரிய ஒரு தவமா. அது இப்பதான் எனக்கு விளங்குகிறது. மின்சாரம் அணைக்கப்பட்ட பிறகு சம்சாரங்கள் அணைக்கப்படுகிறது. இதுதான் உண்மை. ஆனால் மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் ஒற்றுமை இருக்கிறது. மின்சாரம் தொட்டால் அடிக்கும், சம்சாரம் தொடாமலே அடிக்கும். இரண்டுமே என்ன செய்யும்? வில்லை கொண்டு வரும். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த கண்மணி கண்ணொழியை காண்றது இதெல்லாம் ஒரு கதை இல்லையா? இந்த காலத்தில் இதெல்லாம் பொருத்தமே கிடையாது. அது மட்டுமா சொன்னான் தம்பி. சொன்னான், காதலன் வருகிற வழியை பார்த்து கொண்டிருப்பினவா. ஆனா உண்மையை சொன்னான் என்றால், அரவன் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வர காதலனை கண்டுட்டான். அப்பா ஒட்டுக்கலாமைக்கு தலைமை சொல்லிக்கிறேன், ஒட்டுக்கலாமே அவன் தங்களோட அன்பை பொழிவினவன். அங்கிருந்து கொண்டு வர பாதாம் பருப்பு, பேரிச்சம்பளம் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு ஒட்டுக்கலாமே அன்பை பொழிவினோம். இதா வள்ளுவன் சொன்னான். இதா வள்ளுவன் சொன்ன காதல் உரைத்தல் சிறப்பு. இன்றைக்கு இல்லையா? இன்றைக்கு இல்லை. எவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு காதலனும் காதலியும் நெருங்கி இருந்தாலும் சமூகம் அதை புளியாப்பாக்குதான். அவைக்கு தெரியாத அம்பியல நெருக்கமா இருக்கணும். ஏடி இன்றைக்கு நான் விராட்டிக்கும் நான் உங்க விராட்டியும் பரவாயில்லையப்பா, நீங்க உழைச்சி அனுப்புங்கோ என்று சொல்றாங்க. யார்? இங்க இருக்கிற காதலிகள். என்ன சொல்றான்? அதாவது காதலன் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுப்போம் என்று சொன்ன அந்த கவிதையை மாற்றி, யாழ்ப்பாணத்தில் ஒருவனை காதலித்து கொழும்பில் ஒருவனோடு ஊர் சுற்றி கனடாவில் ஒருவனோடு வாழ்க்கை நடத்துகிற வாழ்க்கை தான். இதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமா, அதாவது இன்றைக்கு உயிரும் மெய்யுமாக இருக்கிறதா? ஐயா, உயிரும் மெய்யும் பிரிக்க முடியாமல் இருக்கணும் என்ற உண்மைதான். ஆனால் அப்படி இல்லை. ஏனென்றால் காதலனுடைய வெட்சீட்டை விட பேசீட்டை மட்டுமே காதலிகள் நேசிக்கிறார்கள். இந்த சீர்கட்ட சமூகத்திலே என்னென்ற ஐயா ஒட்டுவது? ஒட்டுமா? பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டினாலும் ஒட்டும். ஆனால் இந்த வள்ளுவன் கூறிய இந்த காதல் சிறப்புரைத்தல் தற்காலத்தில் பொருந்தவில்லை, அது அன்று முதல் பொருந்தவில்லை இல்லை என்று கூறி, எதிர்காலத்தில் பொருந்தினால் நாங்கள் மீண்டும் ஒரு முறை பிறந்து காதல் செய்ய வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய இணைகளினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், கண்ணுக்கு மையழகு என்பார்கள். இங்கே
மை பூசுவதற்காக காசை செலவழிக்கின்ற காதலர்களை தேடுவதான வாழ்க்கை. பாக்கெட் மணிக்கு பாய் ஃப்ரெண்ட், ஹேண்ட்பேக் காசுக்கு காதலர், கட்டுக்கட்டா காசுக்கு கணவன் என்கின்ற நிலையிலே வாழ்க்கையினுடைய ஓட்டம் இணைந்திருக்கின்ற தன்மை. மின்சாரம் சம்சாரம் இரண்டும் அடிப்பதும் பில் கட்டுவதும் வாழ்க்கையில் இயல்பு என்கின்ற தொடர்ச்சியினுடைய போக்கு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பார்கள். காத்திருப்புகள், கணவன் வந்ததும் இருக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாம் 90 நாட்களில் தொலைந்து போகின்ற மாயமாக இருக்கின்றது என்பதாக தன்னுடைய அணி சார்ந்த வாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். இப்பொழுது 2 பகுதியினரும் தங்களுடைய அணி சார்ந்ததான வாதங்களை இங்கே நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். வள்ளுவன் காதற் சிறப்புரைத்தல் என்கின்ற அந்த பகுதியிலே சொன்ன விடயங்கள் இங்கே பேசுபொருளாக அந்த குறளில் எடுத்துக்காட்டி கருத்தை சொல்லி 2 அணி பேச்சாளர்களும் தங்களுடைய வாதங்களை வள்ளுவரோடு இணைந்தும் அதை சார்ந்த இன்றைய நடைமுறைகளோடும் கொண்டு நகர்த்தி இருக்கின்றார்கள். சொன்ன விடயங்களிலே சில முத்தாய்ப்பான விடயங்களை நாங்கள் கருவாக எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, முத்தம் உடம்பும் உயிருமாய் இணைந்திருத்தல், கண்ணாய் கண்மணியாய் போற்றுதல். இந்த 3 நிலைகளிலே பார்க்கின்ற பொழுது இங்கே காதலினுடைய அடையாளமாக, அன்பு பரிமாற்றத்தினுடைய மிக முக்கியமான ஊடகமாக இருக்கின்ற முத்தம் அன்பு வெளிப்பாடாக என்றும் இருக்க வேண்டும். இருக்கின்ற பொழுது அது காதலினுடைய அழியா சின்னமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கும். அங்கே ஆரம்பத்திலே சொன்னது போல கணவன் மனைவிக்கிடையிலே ஏற்படுகின்ற ஊடலை தீர்த்து வைக்கின்ற ஒரு அருமருந்தாக முத்தம் அங்கே அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு நடத்தி இருக்கின்றது. அங்கே கட்டுப்பிடி வைத்தியம் என்று சொல்லி ஒரு திரைப்படத்திலே கூறப்பட்டது போல அரவணைப்பும் முத்தமும் இணைகளினுடைய வாழ்க்கையிலே என்றும் இணைந்திருக்க வேண்டிய 2 விடயங்கள். இந்த விடயங்கள் இன்று காமத்தை நாடி செல்லுகின்ற இணைகளினுடைய வாழ்க்கையிலே அதற்காகத்தான் காதல் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அது கேள்விக்குறியாகின்றது. உடம்பும் உயிருமாயிருத்தல், நீயின்றி நான் இல்லை என்கின்ற நிலை வெற்று வார்த்தைகளாக வாழ்கின்ற பொழுது, அல்லது குறுகிய நேர சந்தோஷத்துக்காக இன்றைக்கு அங்கே சட்பாக்ஸ் இடங்களை நிரப்புகின்றது போல, ஒற்றை வார்த்தைகள் போல குறுகிய நேர சந்தோஷங்களுக்காக அவை இருந்தால் அவை அவர்களுடைய வாழ்க்கையில் தொடராது. ஆகவே உடம்பும் உயிரும் என்கின்ற நிலையிலே அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பயணிப்பதற்கு தங்களை தயார்படுத்த வேண்டும். எங்களுடைய தமிழர் வாழ்வியலிலே இருத்தல், காத்திருத்தல், கற்பிணறை கோட்பாடை ஒன்றை வகுத்திருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அவர்கள் புரிந்துணர்விலே இணைந்து இருந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளுவன் அந்த கோட்பாட்டை எங்களுக்கு வகுத்திருக்கின்றான். அங்கே சேர்தலும் பிரிதலும் அங்கே வாழ்தலுக்கும் சார்தலுக்கும் நிகராக வள்ளுவன் ஒப்பிடுகின்றான். சேர்கின்ற பொழுது உயிர் உடலோடு இணைந்து உயிர் பெற்றதாக உணர்கின்ற இணைகள் பிரிகின்ற பொழுது அவர்கள் உயிர் பிரிந்ததாக வாடிவிடுகின்றார்கள். இவர்கள் சொன்னது போல இன்றைய நிலையிலே பிரிந்து சென்றால் உடனே அடுத்த காதலிக்கோ அடுத்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ போன் போடுகின்ற அல்லது பாய் ஃப்ரெண்டையோ கூப்பிடுகின்ற நிலையிலே வாழ்வார்களாக இருந்தால் அவர்களுடைய மனதிலே உண்மைத்தன்மை இல்லை. ஆனாலும் உண்மை காதலர்கள் அந்த நிலையிலே தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே உடலும் உயிருமாய் சேர்தலும் பிரிதலுமாகிய இன்பத்தில் திளைத்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆடை அணிகலன்கள் காதலனுடைய கணவனுடைய பிரிவினால் ஏற்படுகின்ற மெலிவினால் கலன்று விழும் என்று சொல்லி இலக்கியங்கள் சொல்லுகின்ற பாடங்கள் பிரிவை தாங்காது மெலிந்து போகிறாய், ஏன் மெலிகிறாய், ஏன் மெலிகிறாய் என்கின்ற ஊராரின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத பெண்களினுடைய வாழ்க்கையிலே அந்த சேர்தலும் பிரிதலும் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. அதை தாண்டி என்றும் நிலைத்திருத்தல், என்றும் நினைத்திருத்தல், முப்பொழுதும் காதலன் காதலியினுடைய சிந்தனையிலேயே வாழ்ந்திருத்தல், இமைக்கா நொடிகளிலும் இமைக்கும் நொடிகளிலும் காதலோடே வாழ்ந்திருத்தல் என்கின்ற வள்ளுவருடைய கருத்து நிலைப்பாட்டிலே உண்மையாக இன்றைய வாழ்க்கை இந்த ஓட்டத்திலே தொழிலை தேடி, பணத்தை தேடி, உறவுகளை தேடி, உயிர் பயத்துக்காக இன்றைக்கு தேசம் விட்டு கண்டம் விட்டு தாண்டி இருக்கின்ற உறவுகள், அங்கே செல்ல முடியாத நிலையிலே இருக்கின்ற இங்கே மனைவி கணவன் என்கின்ற உறவு நிலைப்பாடு, அதே போல உள்நாட்டிலும் வேறு மாவட்டங்களிலே தொழில் நிமித்தமாக பிரிந்திருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது அந்த நினைவுகள்.
கணவன் மனைவியினுடைய நினைவில் இந்த நேரத்திலே என்னுடைய கணவன் அங்கு என்ன செய்து கொண்டிருப்பான், இந்த நேரத்திலே என்னுடைய மனைவி என்ன செய்து கொண்டிருப்பாள் என்கின்ற சிந்தனையிலே அவர்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வாய்ப்புகளிலே அந்த காதல், வள்ளுவன் சொன்ன காதல் சிறப்புரைத்தலினுடைய விடயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மாறாக கணவன் இல்லை, மனைவி இல்லை. அங்கே இடைக்கால திரைப்படத்திலே ஒன்றிலே வரும் முறை அந்த ஒற்றை பிரபலமான நகைச்சுவை வார்த்தை, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டார் என்று சொல்லி கொண்டாடத் துடிக்கின்ற அல்லது கொண்டாடி மகிழ்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே அது அங்கே மறக்கப்பட்டிருக்கலாம். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்ற வேண்டும். இணைகள் என்கின்ற நிலை தனியே அன்றில் பறவைகளுக்கும் அன்னப்பட்சிகளுக்கும் வாழ்க்கையிலே இணைந்த மான்களுக்குமாக மட்டும் எங்களுடைய வாழ்க்கையை வரையறுக்கவில்லை. அத்தனையும் தாண்டி ஆறறிவு படைத்து இன்றைக்கு அடுத்த அறிவு யுகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற மனித குலம் காதலின் வழியிலே தான் பயணிக்கப் போகின்றது. அதனுடைய பயணப்பாதை வள்ளுவன் என்றோ சொன்ன காதல் சிறப்புரைத்தலை அந்த அறிவு வெடிப்பிலே புகுத்தி கொண்டு வந்து புதிய யுகத்திலும் புதிய மனிதனாய் ஆனாலும் மாறா காதல் என்புடன் பயணிக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தின் இறுதி வரை அந்த அன்பும் காதலும் என்றும் நிலைத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அன்புடனும் காதலுடனும் என்றும் இணைகள் பிரியாது இணைந்து வாழ்ந்து மகிழ்ந்திருக்க வேண்டும் என கேட்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.